வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, க்ரஷ்ஷு முன்னாடி வித்த கட்டின பையாவையும் பர்ஸ் எடுத்து கொடுத்தா வேணான்னு சொல்லி சீன் போட்ட அக்காவையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் எல்லாத்தையும் தட்டி விட்ருங்க. எல்லா வீடியோவில் சொல்கிறது ஒன்று தான், ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் தட்டி விட்ருங்க. பண்ணையை முட்டுறீங்க, ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் பண்ணி விட்ருங்க. என்ன வீடியோ பிடிச்சிருக்கு, இதில் என்ன பாட்டு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் தட்டி விட்ருங்க. வேறு ஒன்றும் இல்லை, வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஏல மாப்பிள்ள, இது எவ்வளோ இது பண்ணாலும் போக மாட்டுக்கல. கையில் போக மாட்டுக்கா. எனக்கு மூஞ்சி ஃபுல்லாக இருக்கு மாப்பிள்ள. ஒதுக்குப்புறமாக ஓட்டிகிட்டு போன நம்ம அண்ணாவை. வணக்கம் மாப்பிள்ள, எப்படி இருக்க? நல்லா தாங்க இருந்தேன், ஒதிருச்சுங்க. ஒன்றும் இல்லை, இந்த ரீல்ஸை நம்ம பக்காவாக முடிச்சாச்சுங்க. பலகையை போட வந்த அண்ணாவுக்கு பலகை கரெக்டாக போடணும். வீடு நல்லா இருக்கணும்னா பலகை நீட்டாக தானே இருக்கணும். போட்டாச்சு, முடிஞ்சிருச்சுங்க. க்ரஷ்ஷு முன்னாடி திறமையை வித்தையை கட்டுவார். எப்படி நல்லா இருக்கா? எனக்கு மட்டும்தான் அப்படி முடியும், நம்மளால மட்டும்தான். இந்த ஆசனத்தை யாருமே வீட்டில் ட்ரை பண்ணிடாதீங்க. இந்த ஆசனம் ரொம்ப நம்மளுக்கு பெயின், ஹெட்டில் நம்மளுக்கு ஒரு இது கொடுக்கும். அது தம்பிக்கும் ஃபுட்பாலில் வித்த படைச்சவன அண்ணன். ரொனால்டோன மாசு, பேண்டு கொஞ்சம் லூசுங்க. உதவி செய்ய வந்த அண்ணாவுக்கு, மேடம் உங்களோட மணி தக்காளி உண்மையாக இருந்தால் அப்படி தான்டா. அதை கொடுத்து ஒரு அவங்களே ரிப்பீட் வந்து எப்படி கேட்பாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த வீடு கட்டுறது என் பணத்தை பார்த்தீங்களாங்க? உங்கள் பணமா? அங்கிட்டு போய்க்காதுங்க. ஷூ போடுறதுக்குன்னு நம்ம தலைவர் ஸ்டடி பண்ணியிருக்காரு. கேஷுவலாக இருக்கணும் மாப்பிள்ள. அவன்கிட்ட ஃபோன் பேசுகிற மாதிரி தான் பேசுவேன். கேஷுவலாக இருக்கணும். கேஷுவலாக இருந்தால் மட்டும்தான் இந்த இதில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஷூ கிடைக்கும். அப்படி சுற்றி பைக்குக்கெலாம் வந்துட்டோம்னா கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். போட்டாச்சுன்னா அப்படி மழுப்பிட்டு போய்கிட்டே இருக்கணும். லைட்டு போட வந்த தாத்தாக்கு, லைட்டு கரெக்டாக தான் போடணும். லைட் மேலே ஒரு தொப்பி இருக்கும். கொண்டு தானே வந்தேன். எங்கிட்ட தான் எங்கேயாவது கிடக்குமோ? இங்கே தான் இவ்வளோ தூரம் கரெக்டாக தானே வந்துக்கிட்டு இருந்தது. எங்கே வக்காளி சமகோல்றா. நம்மளுக்கு எப்படி இப்போ நம்ம ஒரு செலிப்ரேஷன் பண்ணி ஆகணுங்க. நல்லா குத்துனா தான் பரோட்டா சாஃப்டாக வரும். நல்லா குத்து பார்ப்போம். இப்படி குத்தக்கூடாதுல்ல. எல்லாம் எல்லா ஹீரோவும் ஒன்றா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதில் கேமராலா என்ன சொல்லுது? கேமராவா? இல்லை மாப்பிள்ள, இந்த கோல் போட்டால் நம்ம வின்னு. இதில் கரெக்டாக அடி. மாப்பி என்ன எதிர்த்து அடிச்சேன்? ஒரு நிமிஷத்தில் கன்ஃபியூஷன் ஆகிட்டார் தாத்தா. எங்க அந்த இடத்துல கொஞ்சம் அங்கே போங்க. நீங்கள் எங்க என்கிட்ட எதுக்குங்க வரீங்க? அந்த சைடில் போகலாமே, எதுக்கு இங்கிட்டு? அந்த இடத்துல தான் கொஞ்சம் போங்கண்ணே. ரொம்ப நாள் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்த எலிய உட்காந்து நீங்கள் ஓடுறா. தண்ணிக்குள்ளே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நீச்சல் ரொம்ப அருமையாக இருக்குது. மண்டையில் மட்டும் ரொம்ப அடிபடுது. மிச்சப்படி தம்பி பார்த்துக்கிட்டிங்கன்னா மழையில் வந்தால் கூட மாசாதான் இறங்குவார். ஸ்டாண்டை போட்டுட்டு ஒரு டீயை குடிச்சாதாங்க மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். வண்டி லைட்டாக வலிக்கிருச்சுங்க. யாரும் பார்க்குறா? எடுத்து லைட்டாக அப்படியே எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வேறு நம்ம எக்ஸ் மெசேஜ் ஃபோனு போயிடுச்சுங்க. என்னங்க இது? ரொம்ப நல்லா இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு சும்மா இருக்க மாட்டான். எப்படி மச்சான்? ஆமாங்க, அந்த ஹோட்டலில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருந்தாலும் அங்கே இது சரி கிடையாது. பாத்ரூம்லாம் ரொம்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா சரி கிடையாது. ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பாடு பொறுத்த வரைக்கும் வர கிடையாது. எப்போதுமே நல்லா தான் இருக்கும் சாப்பாடு. நான் எங்கே எப்போதும் போயிருப்பேன். ஆனால் நம்மளுக்கு அந்த பாத்ரூம் மட்டும் செட் ஆகுது பார்த்துக்கிடுங்க. மீது படி நெஞ்சு முடியும். खत्म। बाय बाय, टाटा, गुड बाय, गया। சின்ன சேனல்
எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல.